ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் நாம் பார்க்க போகிறது ஒரு சூப்பர் ஈஸியான ஒரு பிளாக் ஃபாரஸ்ட் கேக் ரெசிபி. முன்னாடியே நம்மளோட சேனலில் ஒரு பிஸ்கட் வச்சு ஒரு பிளாக் ஃபாரஸ்ட் கேக் நம்ம செஞ்சுருக்கோம். அது வந்துட்டு எல்லாத்துக்குமே ரொம்பவே பிடிச்சிருந்தது. இந்த ரெசிபியும் உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். முட்டை இல்லாமல், அவன் இல்லாமல் வீட்டில் ஈஸியாக எப்படி பிளாக் ஃபாரஸ்ட் கேக் செய்யலாம் அப்படின்னு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். சரி வாங்க, டிலே பண்ணாமல் இந்த சூப்பர் சாஃப்ட் மாய்ஸ்டாக இருக்கிற பிளாக் ஃபாரஸ்ட் கேக் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. இதுல வந்துட்டு ஒரு அரை கப் அளவுக்கு பால் சேர்த்திக்கலாம். இப்ப இந்த அரை கப் பால்ல நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்திக்கலாம். வினிகர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி இதை வந்துட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம இப்படியே ரெஸ்ட் ஆக விட்டுறலாம். இந்த பால் வந்து கொஞ்சம் கேர்டில் ஆகட்டும். அது வரைக்கும் இருக்கட்டும். இப்படியே அது ரெடி ஆகட்டும். அதுக்கு இடையில நம்ம வந்துட்டு கேக் டின் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு ரவுண்டு டின் எடுத்திருக்கிறேன் நானு. கொஞ்சமா ஆயில் ஊத்திக்கலாம். எண்ணெய் வந்துட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. சைட்ல எல்லா பக்கமும் ஆயில் வந்துட்டு நல்லா தடவி விட்டுருங்க. இந்த மாதிரி ஒரு பிரஷ் வச்சு. இப்ப இதுல வந்துட்டு நாம யூஸ் பண்ண போறது ஒரு A4 ஷீட். A4 ஷீட்ல இந்த மாதிரி இதோட அளவுக்கு ரவுண்டா கட் பண்ணி வச்சிருக்கிறேன். இதை வந்துட்டு இதுக்குள்ள பிளேஸ் பண்ணிக்கோங்க. இப்ப இந்த A4 ஷீட்லயும் நல்லா நம்ம ஆயில் அப்ளை பண்ணிக்க போறோம். உங்ககிட்ட பட்டர் பேப்பர் இல்லைன்னா இந்த மாதிரி A4 ஷீட் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். பட்டர் பேப்பருக்கு பதிலா பசங்களோட நோட் ஏதாவது இருந்துச்சுன்னா அதுல இருந்து ரூல்டு நோட் இல்லாம பிளெயின் நோட் இருக்குல்ல, அதுல இருந்து கட் பண்ணி நீங்க இந்த மாதிரி போட்டுக்கலாம். நல்லா எல்லா பக்கமும் நல்லா ஆயில் அப்ளை பண்ணி விட்டுருங்க இந்த பேப்பர் மேலயும். இப்போ நம்மளோட கேக் டின் ரெடியா இருக்கு. இதுவும் ஒரு சைட்ல இருக்கட்டும். இதுக்கடையில இந்த மாதிரி கொஞ்சம் அடிகனமான ஒரு பேனை வந்துட்டு நான் ப்ரீ ஹீட் பண்றதுக்காக அடுப்புல வச்சிருக்கேன். ஒரு மீடியம் ஃபிளேம்ல வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் ஆகட்டும். உள்ள ஒரு ஸ்டாண்ட் போட்டு இப்ப பாருங்க, நம்ம பால்ல வினிகர் ஊத்தி வச்சு ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. பாத்தீங்கன்னா தெரியும், தயிர் மாதிரி ஒரு மாதிரி கேர்டில் ஆயிடுச்சு பாருங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அரை கப் அளவுக்கு பொடி பண்ண சர்க்கரை. இந்த கப்ல தான் நம்ம வந்துட்டு மாவு எடுத்துக்க போறோம். 1 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்க போறோம். அதே கப்ல அரை கப் அளவுக்கு பொடி பண்ண சர்க்கரை எடுத்திருக்கிறேன். இதை வந்துட்டு இதுல சேர்த்திக்கலாம். இது கூடவே 1/4 கப் ஆயில். எந்த ஆயில் வேணா நீங்க யூஸ் பண்ணலாம். ஆனா வாசனை இல்லாத எண்ணெயா யூஸ் பண்ணிக்கோங்க. நான் எடுத்திருக்கிறது வந்துட்டு சன்ஃபிளவர் ஆயில். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுல வந்துட்டு இந்த ஆலிவ் ஆயில், தேங்காய் எண்ணெய் அந்த மாதிரி ஆயில் யூஸ் பண்ணாதீங்க. வாசனை இல்லாத எந்த ஆயில் வேணாலும் நீங்க வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்துட்டு சர்க்கரையை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகட்டும். 1 டீஸ்பூன் அளவுக்கு வனிலா எசன்ஸ் சேர்த்திக்கலாம். எசன்ஸையும் இது கூடயே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்லா சுகர் வந்துட்டு மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்ப சலிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு சீவ் வச்சுக்கோங்க. இது மேல 1 கப் அளவுக்கு நம்ம மைதா மாவு சேர்த்திக்கலாம். இது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு கோகோ பவுடர் சேர்த்திக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் அளவு இருக்கும். இது 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், அரை டீஸ்பூன் வந்து குக்கிங் சோடா, ஒரு பிஞ்ச் வந்து உப்பு சேர்த்திக்கலாம். இதை வந்துட்டு இப்படியே சலிச்சு இந்த இதுக்குள்ள போட்டு நம்ம வந்துட்டு மிக்ஸ் பண்ண போறோம். இப்ப இந்த மாவை வந்துட்டு இதுல கட் அண்ட் ஃபோல்டு மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ரொம்ப விகரஸா மிக்ஸ் பண்ணாம அழுங்காம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ கொஞ்சம் திக்கா இருக்கு பாருங்க கன்சிஸ்டன்சி. இதை அட்ஜஸ்ட் பண்றதுக்காக நம்ம வந்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்திக்கலாம். அதுல இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சில இருக்கணும். ரிப்பன் மாதிரி விழுகுது பாருங்க. இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சில மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற இந்த கேக் டின்ல நம்ம கலந்து வச்சிருக்கிற இந்த மிக்சரை ஊத்திடலாம். இப்ப இந்த கேக் டின்னை வந்துட்டு லைட்டா டேப் பண்ணிக்கோங்க. உள்ள இருக்கிற ஏர் பபிள்ஸ் எல்லாம் வெளியில வரதுக்காக. ப்ரீ ஹீட் பண்ணி வச்சிருக்கிற இந்த பேனுக்குள்ள வந்துட்டு நம்ம வந்துட்டு இந்த கேக் டின்னை இறக்கி வச்சிடலாம். மூடி போட்டு மூடி வச்சிருங்க. இந்த மூடியில வந்து ஹோல் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு பேப்பர் ஏதாவது வச்சு இந்த மாதிரி அடைச்சு வச்சிருங்க. நல்ல லோ ஃபிளேம்ல இது வந்துட்டு 45 to 50 மினிட்ஸ் ஆகும் இது ரெடி ஆகிறதுக்கு. ஒருவேளை நீங்க அவன்ல வைக்கிறீங்க அப்படின்னா அவன்ல வந்துட்டு 180 டிகிரி ஃபாரன்ஹீட்ல 35 to 40 மினிட்ஸ் வைக்கணும். இப்ப ரெடி ஆகட்டும் கேக்கு. அதுக்கப்புறம் வந்து நம்ம பார்க்கலாம். இப்ப கொஞ்சமா செரிஸ் எடுத்து வச்சிருக்கிறேன். இப்ப இதை வந்துட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். பிளாக் ஃபாரஸ்ட் கேக்ல வந்துட்டு அந்த டிண்டு செரி இருக்குல்ல, அதோட சுகர் சிரப்பும் அந்த செரிஸும் யூஸ் பண்ணுவாங்க. இப்ப நம்ம கிட்ட அந்த டிண்டு செரி எல்லாம் இல்ல. அதனால நாம இந்த கடையில கிடைக்கும்ல இந்த செரி பழம், அதை வாங்கிட்டு வந்து நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ண போறோம். இப்ப இது மாதிரி எல்லா செரி பழத்தையும் நம்ம கட் பண்ணி வச்சாச்சு. இப்போ ஒரு பேன்ல வந்துட்டு இந்த நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற செரி பழத்தை சேர்த்திக்கலாம். இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்திக்கோங்க. அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கலாம்.
இதை அடுப்புல வச்சு இந்த சர்க்கரை வந்துட்டு மெல்ட் ஆகட்டும். அது வரைக்கும் இதை வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு கொதி வருது பாருங்க. சுகர் வந்துட்டு நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு மட்டும் சூடு பண்ணா போதும். ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேண்டாம். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். கேக் ரெடி ஆகிறதுக்குள்ள நாம வந்து விப்பிங் கிரீம் ரெடி பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு எடுத்திருக்கிறது வந்துட்டு பவுடர் விப்புடு டாப்பிங். இது வந்துட்டு ஈஸியா ரெடி பண்ணிக்கலாம். இது வந்து எக்லெஸ் பாருங்க, வெஜிடேரியன் தான் இது 100%. நீங்க டெய்ரி விப்பிங் கிரீமோ இல்ல நான் டெய்ரி விப்பிங் கிரீமோ வாங்கி யூஸ் பண்றதை விட இது வந்து ஈஸி. சின்ன சின்ன பேக்கெட்ல கிடைக்கும் 50 கிராம் பேக்கெட்ல ஒரு கேக்குக்கு வந்து நமக்கு சரியா இருக்கும். இந்த மாதிரி பேக்கெட்ல இருக்கும் 50 கிராம்ஸ் பேக்கெட் இது. இதை வந்துட்டு நம்ம கட் பண்ணி இதை ஃபுல்லுமே இந்த பவுல்ல சேர்த்துக்கலாம். இப்ப இது கூட ஒரு 125 ml பால் எடுத்து வச்சிருக்கிறேன். அந்த பாலை சேர்த்திக்கலாம் அதுல. இப்ப இதை வந்துட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு மேனுவல் பீட்டர் வச்சு நம்ம பீட் பண்ணிக்க போறோம். ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷத்துலயே இந்த கிரீம் வந்துட்டு ரெடி ஆயிடும். இப்போ ஒரு 5 நிமிஷம் நம்ம வந்துட்டு நல்லா பீட் பண்ணிருப்போம். இங்க பாருங்க, இப்போ நம்மளோட விப்பிங் கிரீம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்துட்டு நம்ம ஃப்ரிட்ஜ்ல வச்சிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லா திக் ஆயிடும். இப்போ நம்ம இதை ஃப்ரிட்ஜ்ல வச்சிடலாம். இதை வந்துட்டு நீங்க முன்னாடியே ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜ்ல வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஒரு 1 வீக் வரைக்கும் நீங்க இதை வந்துட்டு ஃப்ரிட்ஜ்ல கீழே வச்சுக்கலாம். ஒன்னும் ஆகாது. எப்ப தேவையோ அப்போ வந்து நீங்க எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 40 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இது வந்து கேக் வெந்துட்ட மாதிரி தோணுது. அதனால நான் ஆஃப் பண்ணிட்டேன். நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம். நம்ம இன்சர்ட் பண்ணி பார்க்கலாம் கேக் வந்துட்டு வெந்துருச்சான்னு சொல்லிட்டு. சென்டர்ல இன்சர்ட் பண்ணி பாருங்க. பாருங்க, நைஃப் வந்து நீட்டா வந்திருக்குது, எதுவும் ஒட்டாம. இப்போ நம்மளோட கேக் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இப்போ இதை வந்துட்டு வெளியில எடுத்து ஆற விட்டுறலாம். 50 கிராம் அளவுக்கு நமக்கு டார்க் காம்பவுண்ட் தேவை. உங்களுக்கு ஒரு வேளை டார்க் காம்பவுண்ட் கிடைக்கல அப்படின்னா நீங்க வந்துட்டு நார்மல் சாக்லேட் எதுனா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா இது ஈஸியா அவைலபிளா இருக்கும். நீங்க ஆன்லைன்ல கூட ஆர்டர் பண்ணி வாங்கலாம். வந்துட்டு நம்ம இந்த மாதிரி சீவல்கள் மாதிரி கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஒரு 50 கிராம் அளவுக்கு மட்டும் கட் பண்ணி வச்சுக்கலாம். நம்மளோட கேக் வந்து நல்லா ஆறிடுச்சு. பாத்தீங்கன்னா தெரியும், ஓரெல்லாம் அதுவே விட்டு வந்துச்சு பாருங்க. எதுக்கும் இருக்கட்டும்னா இந்த மாதிரி ஓரத்துல லூசன் பண்ணி விட்டுக்கோங்க. பிளேட்ல நம்ம ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். எவ்வளவு அழகா வந்திருக்குது. நம்ம போட்ட இந்த ஷீட் தான் போட்டாங்க பாருங்க. சூப்பரா ஒட்டாம வரும் கேக்ல. செம்ம சாஃப்டா சூப்பரா வந்திருக்குது நம்மளோட சாக்லேட் கேக்கு. இது மாதிரி பேஸ் கேக் செஞ்சுட்டு நீங்க என்ன மாதிரி வேணாலும் நீங்க டெக்கரேட் பண்ணிக்கலாம். இந்த கிரீம் வச்சுதான் பண்ணணும்னு அப்படி அவசியம் இல்ல. இப்ப என்ன செய்யலாம், நம்ம இந்த மேல் பகுதியை கொஞ்சம் லெவல் பண்ணிக்கலாம். அன்இவனா இருக்கிறத மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பீஸ் வேஸ்ட் எல்லாம் ஆகாது. குழந்தைங்களுக்கு கொடுத்துருங்க, சூப்பரா இருக்கும் டீ சாப்பிட்றதுக்கும். இல்லைன்னா இதை கிரம்பிள் பண்ணி நீங்க இது கூட வந்துட்டு கேக் மேல ஒரு டெக்கரேஷனுக்கு போடலாம். இப்ப கேக் வந்து நல்லா லெவல் ஆயிடுச்சு பாருங்க. இப்போ இதை வந்துட்டு நம்ம 2 லேயரா கட் பண்ணிக்க போறோம். இதுல வந்து நடுவுல இந்த மாதிரி கத்தி வச்சு கரெக்டா ஒரு இடத்துல இந்த மாதிரி ஒரு இது போட்டுக்கோங்க. நம்ம இதை வந்துட்டு த்ரெட் வச்சு கட் பண்ணிக்கலாம் ஈஸியா. நம்ம கத்தி வச்சு கட் பண்ணோம்னா கோணையா போறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்ப எந்த இடத்துல கத்தி வச்சு கட் பண்ணமோ அந்த இடத்துல இந்த மாதிரி த்ரெட் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி த்ரெட் இன்சர்ட் பண்ணிட்டு கேக் இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணிட்டு இப்படி த்ரெட் இழுத்தீங்கனாலே அழகா கட்டாயி வந்துடும். பாருங்க, இது மாதிரி நீங்க 2-3 லேயர் கூட ஈஸியா கட் பண்ணலாம் த்ரெட் இருந்துச்சுன்னா அழகா. இப்போ நம்மளோட 2 லேயர் கேக் இப்போ வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம செரிஸ் போட்டு ஒரு சுகர் சிரப் ரெடி பண்ணி வச்சோம்ல, அதுல இருந்து செரிஸ் தனியா எடுத்து வச்சிருக்கேன். அந்த சுகர் சிரப் இருக்குல்ல, இதை எடுத்துக்கோங்க. இந்த சுகர் சிரப் வச்சு நல்லா இதை வந்துட்டு மாய்ஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த கேக்கை எல்லா பக்கமும் நல்லா மாய்ஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்பதான் அந்த கேக் வந்து நல்ல ஜூசியா சூப்பரா இருக்கும். இது வந்து சூடா இருக்க கூடாது, ஆறுன தண்ணி தான் யூஸ் பண்ணணும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற இந்த விப்பிங் கிரீம் இருக்குல்ல, அதை எடுத்து இது மேல அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு கிரீம் நிறைய பிடிக்கும்னா நிறைய கிரீம் போட்டுக்கலாம். இந்த கிரீம் கம்மியா வேணும் அப்படின்னா நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி கம்மியா போட்டுக்கோங்க. இதுக்கு மேல கொஞ்சமா இந்த சாக்லேட் சேவிங்ஸ் போட்டுக்கலாம். இதுவும் அப்படிதான், உங்களுக்கு நிறைய சாக்லேட் பிடிக்கும்னா நிறைய சேர்த்திக்கலாம். கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த செரிஸ் இருக்குல்ல, அதையும் கொஞ்சமா போட்டுக்கோங்க. இப்ப இதுக்கு மேல நம்ம இன்னொரு லேயர் கேக் வந்துட்டு வச்சுக்கலாம். இந்த கேக் மேலையும் நம்ம வந்துட்டு சுகர் சிரப் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த லேயரையும் நல்லா மாய்ஸ்ட் பண்ணியாச்சு. இப்ப இது மேலையும் நம்ம வந்துட்டு கிரீம் அப்ளை பண்ணிக்கலாம்.
இப்போ அதே மாதிரி இந்த சைட்ஸ்லயும் நம்ம வந்துட்டு க்ரீம் அப்ளை பண்ணி விட்டுறலாம். இந்த மாதிரி ஃபுல்லும் மேல போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு கார்டு எடுத்துக்கோங்க. ஏதாவது ஒரு விசிட்டிங் கார்டு இருந்தா கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இதை வச்சு நம்ம வந்துட்டு லெவல் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அப்படியே லைட்டா ரொட்டேட் பண்ணிட்டே லெவல் பண்ணீங்கன்னா லெவல் ஆயிக்கும் இந்த க்ரீம். ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. நம்ம வீட்டில தான் செய்யறோம். ஏன்னா எப்படி இதுக்கு மேல நம்ம சாக்லேட் சேவிங்ஸ் எல்லாம் போடுவோம். அதனால ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. லைட்டா அந்த மாதிரி லெவல் பண்ண ட்ரை பண்ணிக்கோங்க. கார்டு இல்லைன்னா நீங்க தோசை கரண்டி ஏதாவது ஒரு ஸ்பாட்டுலா இருக்குல்ல அதை வச்சு கூட நீங்க வந்து லெவல் பண்ணிக்கலாம். மேலேயும் அதே மாதிரி கொஞ்சம் லெவலா இருக்கிற மாதிரி லெவல் பண்ணி விட்டுருங்க. ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு இந்த பிளேட்ல எக்ஸஸ் ஆயிருக்குல கீழே அதை வந்துட்டு லைட்டா வைப் பண்ணி எடுத்துடலாம். நம்ம அப்பதான் கேக் பாக்கிறதுக்கு வந்து நீட்டா இருக்கும். இப்ப நல்லா வந்துட்டு எல்லா பக்கம் இருக்கிறத கிளீன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற சாக்லேட் இருக்குல்ல மாதிரி அதையும் இந்த மாதிரி கார்ட்ல எடுத்துக்கோங்க. கார்ட்ல எடுத்துட்டு இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணி விட்டுருங்க சைட்ல. பாருங்க ஓரம் ஃபுல்லும் இந்த மாதிரி நம்ம ஒட்டி விட்டாச்சு. மேலையும் நம்ம வந்துட்டு இந்த சாக்லேட் சேவிங்ஸ இந்த மாதிரி போட்டு விட்டுலாம். 50 கிராம் சாக்லேட் வந்து எடுத்தோம்ல அவ்வளவு கூட நம்ம யூஸ் பண்ணல. ஜஸ்ட் ஒரு 25 கிராம்ஸ் தான் யூஸ் பண்ணிருப்போம். மீதி இன்னும் 25 கிராம் அளவுக்கு அப்படியே இருக்குது. நீங்க செலவு கணக்கு போட்டீங்கன்னா வெளியில கேக் ஷாப்ல வாங்கினீங்கன்னா இந்த அளவு கேக் கிட்டத்தட்ட 250 ரூபா 300 ரூபா ஆகும். நம்ம வீட்டுல செய்யும் போது இது ஒரு 100 ருபீஸ் அளவுல நீங்க வந்துட்டு செஞ்சு முடிச்சுக்கலாம். இப்ப நான் கொஞ்சமா விப்பிங் கிரீமாவே இந்த மாதிரி ஒரு பைப்பிங் பேக்ல போட்டு வச்சிருக்கிறேன். நீங்க நார்மலா இது பால் கவர்லயோ இதுல வேணா போட்டுக்கலாம். நாசில் போடணும்னு கூட அவசியம் இல்லை. ஜஸ்ட் அப்படியே போட்டு நீங்க வந்துட்டு ஏதாவது ஒரு டிசைன் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ நாம இதுல வந்துட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியா பண்ணிக்கலாம். இதுல வந்துட்டு நம்ம செரிஸ் வச்சிடலாம் மேல. சூப்பரா ரெடி ஆயிடுச்சு நம்மளோட பிளாக் ஃபாரஸ்ட் கேக். அருமையா இதை வந்துட்டு ஃப்ரிட்ஜ்ல கொஞ்ச நேரம் செட் ஆகிறதுக்கு அப்படியே உள்ள வச்சிருங்க. கொஞ்ச நேரம் செட் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து இதை கட் பண்ணி பார்க்கலாம். இது வந்துட்டு நீங்க சில்லுன்னு தான் சர்வ் பண்ணணும். அதனால எப்போ சர்வ் பண்றதுனால ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி சர்வ் பண்ணுங்க. இப்ப ஃப்ரிட்ஜ்ல வச்சு எடுத்தாச்சு நம்மளோட கேக்க. இப்ப நம்ம இதை கட் பண்ணி பார்க்கலாம். எவ்வளவு ஸ்மூத்தா போகுதுன்ட்டு. பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் செம்ம சாஃப்டா ஜூஸியா அருமையா இருக்குது. இனிமேல் பேக்கரியில போய் நம்ம வாங்க தேவையே இல்லை பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் என்னோட ஃபியூச்சர் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. பை பாய்.